ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழக அரசால் வழங்கப்படும் மானிய விலை மாடித்தோட்டம் கிட்ட ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றியும் அதில் உள்ளடங்கியுள்ள பொருட்கள் மற்றும் விலைப்பட்டியல் பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போது tnhorticulture.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வாங்க. வெப்சைட்டில் உள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அதாவது மாண்புமிகு முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்டம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த ஊட்டச்சத்து தலைகள் அப்படின்ட்டுருக்கோம். அதுக்கு கீழே விண்ணப்பிக்க அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்மு. இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி நேம், அதாவது யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேமு, அதுக்கு கீழே வந்து ஆதார் எண்ணில் வந்து அவங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் தந்தை அல்லது கணவர் பெயர், அதுக்கப்புறம் பாலினம் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத டிக் பண்ணோம். அதுக்கப்புறம் வகுப்பு எஸ்சி எஸ்டி பொதுப்பிரிவு 3 தான் இருக்குது. இதில் வந்து என்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அதை டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் கிட்டு. இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருட்களுடைய டீட்டெயிலை பார்த்துக்கலாம். அதை விட இல்லாமல் விலைப்பட்டியலையும் பார்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து தொகுப்பு வந்து ஒரு தொகுப்பு வேணுமா 2 தொகுப்பு வேணுமா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணலாம். இப்போ வந்து பொருட்களை அறிய அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா பொருட்கள் டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மாடித்தோட்ட காய்கறி திட்டம் கிட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னாக்கா செடி வளர்ப்பு பைகள் வந்து ஒரு 6 நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 2 கிலோ தென்னை நார் கழிவு கட்டிகள் 6 நம்பர்ஸ், அதாவது மொத்தம் வந்து 12 கிலோ இருக்கும். அதுக்கப்புறம் காய்கறி விதைகள் பார்த்திங்கன்னா 6 நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அக்சோஸ்பைர் இல்லம் 200 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 200 கிராம், ட்ரைகோடெர்மா விரிடி 200 கிராம், வேப்பெண்ணெய் மருந்து 100 மில்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடித்தோட்ட காய்கறி வளர்ப்பு முறைக்கான கையேடு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், காய்கறியுடைய லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஏதேனும் ஒரு 6 வகை விதைகள் வந்து நமக்கு கொடுப்பாங்க. 6 வகை விதைகள் மட்டும் கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஊட்டச்சத்து தோட்ட தொகுப்பு திட்டம் அப்படின்றது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பப்பாளி கன்று, எலுமிச்சை செடி இப்படி இருக்குது. இதில் வந்து 100 ரூபாய் பொறுமானம் உள்ள செடிகள் தருவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காய்கறி விதை தலை திட்டம் இருக்கு பாருங்கள். இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் 12 வகையான விதைகள் தருவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் உள்ளடங்கி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா இதில் அப்படியே கீழே வாங்க, க்ளோஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எஸ்கேப் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இதுக்கு அடுத்தது வந்து விலையை அறிய அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ வந்து விலைப்பட்டியலையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள், மாடித்தோட்ட காய்கறி திட்டத்துக்கான கிட்டனுடைய மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபாய். மானிய விலை, அதாவது சப்சிடி வந்து 675 ரூபா போயிடும். பயனாளியின் பங்கு தொகை, அதாவது நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் 225 ரூபா மட்டும்தான். 900 ரூபாய் கிட்ட வந்து 225 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனாளி வந்து அதிகபட்சமாக வந்து 2 தொகுப்புகள் வரையிலும் பெறலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து தோட்ட தொகுப்பு திட்டத்தில் இது வந்து ஊட்டச்சத்து செடிகள் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் செடிகள் வந்து மானியம் வந்து 75 ரூபா, அதாவது 75% மானியம் போச்சுன்னா மீதி வந்து பயனாளியின் பங்கு தொகை வெறும் 25 ரூபா தான் நம்ம கட்டணும். இது வந்து ஒரு தொகுப்பு தான் ஒருத்தங்க வந்து வாங்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா காய்கறி விதை தலை திட்டம். இதில் பார்த்திங்கன்னா மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா, மானிய விலை 45 ரூபா போயிடுது. பயனாளியின் பங்கு தொகை வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா தான் கட்டுறது மாதிரி இருக்கும். ரொம்ப சீப் ரேட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 2 தொகுப்புகள் வரையிலும் வாங்கலாம் ஒரு பயனாளி. இப்போ வந்து விலைப்பட்டியலெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இது வந்து க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணோன்னா திரும்ப வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்துடுது. இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஃபார்மை பார்த்துடலாம். இப்போ வந்து பயனாளியின் பெயர், அதாவது பெனிஃபிஷரி நேம், யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேமு, அவங்களுடைய ஆதார் நம்பர் அடுத்த பாக்ஸில். அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர். அதுக்கு அடுத்தது பாலினம் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணோம். அதுக்கு அடுத்தது வகுப்பு எஸ்சி எஸ்டி பொதுப்பிரிவு, இது 3 தான் இருக்குது. இதில் வந்து எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை வந்து டிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது டைப் ஆஃப் கிட்டு. இதில் வந்து மாடித்தோட்ட காய்கறி தொகுப்பு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுப்பு தேவையா 2 தொகுப்பு தேவையா அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிங்க. 1 தேவை அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உள்ளதை டிக் பண்ணிங்க. 2 தொகுப்பு தேவைன்னா 2வது உள்ளதை டிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது காய்கறி விதை தலை தொகுப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தொகுப்பு வரையிலும் நம்ம பெறலாம். இதில் வந்து உங்களுக்கு 1 தேவைன்னா ஃபஸ்ட்டு உள்ளதை டிக் பண்ணுங்கள். 2 தேவை அப்படின்னா 2வது உள்ளதை டிக் பண்ணுங்கள். அதாவது 2 தொகுப்பு தேவை அப்படிங்கிறத டிக் பண்ணுங்கள்.
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த ஊட்டச்சத்து திட்டம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதை வந்து டிக் பண்ணிங்க. ஆனால் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒன்று தான் வந்து வாங்க முடியும், அதனால் ஆப்ஷனல்லாம் இதை கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பகுதி வகை, உங்களுடைய ஏரியா வந்து நகர்ப்புறமா கிராமப்புறமா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுடைய மாவட்டம், அதையும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வட்டாரம், உங்களுடைய வட்டம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததில் முகவரி அப்படிங்கிறதுல உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அஞ்சல் குறியீடில் வந்து உங்களுடைய பின்கோடு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பயனாளியின் புகைப்படம், உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கிளியராக வந்து ஃபோட்டோ பிடிச்சி விட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஆதார் அதே மாதிரி தான் ஸ்கேன் பண்ணி கிளியராக வந்து அப்லோடு பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் வந்து ஃபார்மு. அதாவது நம்ம வந்து இந்த மானிய விலை மாடி தோட்ட கிட்ட வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுற ஃபார்ம் இது தான். இதுக்கு அடுத்தது ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணுறது தான். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்ம் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஃபார்ம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்களது விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டுள்ளது, விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லி விண்ணப்ப எண் வந்துடும். விண்ணப்பம் தோட்டக்கலை உதவி இயக்குனரால் விரைவில் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு வந்துருச்சு. இதனுடைய ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கணுன்னா மேலே இருக்குது பாருங்கள், ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து டைப் பண்ணோம். டைப் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்க கீழே ஸ்டேட்டஸ் வருது பாருங்கள். தங்களது விண்ணப்பம் விரைவில் பரிசீலிக்கப்படும். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ண உடனே ஸ்டேட்டஸ் பார்த்தா இப்படி தான் வரும். ஒரு 5-6 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அப்பொழுதைய ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு காமிக்கும். இதுதான் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மெத்தடு. இதே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அருகாமையில் உள்ள தோட்டக்கலைத்துறையில் போயிட்டு தான் வந்து இந்த கிட்டை வந்து வாங்கணும். அப்போ போகும்போது நம்மளுடைய ஃபோட்டோவும் ஆதார் கார்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். இதே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாதவங்க நேர்லேயும் போயிட்டு அவங்களுடைய ஃபோட்டோ ஆதார் கார்டை கொடுத்து விண்ணப்பித்து, அவங்களும் அங்கே ஆன்லைனில் தான் விண்ணப்பிப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு தெரியாது. முடிஞ்சதெல்லாம் ஆன்லைனில் பண்ணிவிடுங்க. கிராமப்புறங்கள் இது மாதிரி இடமா இருந்தாக்கா அங்கே வந்து சில இடங்களில் வந்து பண்ணி கொடுக்குறதா வந்து கேள்விப்பட்டேன். அதனால் வந்து அவங்க நேரில் போயிட்டு வந்து அங்கேயே விண்ணப்பித்து அங்கேயே வந்து அந்த கிட்டு வாங்கிட்டு வரலாம். இதுதான் வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கிற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் விருப்பம் உள்ளவர்களோ அவங்களாம் வந்து பயனடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது பயன்பெறத்துக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.